ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு. நீங்கள் 2 டம்ளர் அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக மட்டும் அரைக்கணும். தண்ணி நல்லா நிறையா ஊற்றிக்கலாம்னா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவை நம்ம தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்த மாவை எண்ணெய் சட்டியில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். அது அப்போ தான் நம்ம உருண்டைகள் பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோடய நம்ம அந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு 2 அச்சு வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை சேர்த்துட்டு 2 ஏலக்காயும் அதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை கொதிக்க வச்சிடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அதாவது உருண்டைகள்லாம் போட்டு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருண்டைகள்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு தண்ணி வைக்கணும். நம்ம பால் கொழுக்கட்டையோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம வேண்டிய டிசைனில் நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுக்கணும். கொஞ்சம் நீட்ட சைஸ்லேயும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரவுண்ட் சைஸ்லேயும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட சொல்லலாம். ரொம்ப பெருசாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். இது ஏற்கனவே வெந்துடுச்சு, அதனால் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கரையாது, அப்படியே இருக்கும். இன்னொரு ஐடியாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம முறுக்கு பிழிகிற அச்சு இருந்துச்சுன்னா அதில் எடுத்து நம்ம பிழிஞ்சு விடலாம். அதை விட இது நல்லா நம்ம கெட்டியாகவே கிடக்கும். அது கூட கொஞ்சம் கரைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம கையாலே இது மாதிரி பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ உருண்டைகள்லாம் ஓரளவு உருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி அதுக்குள்ளே கொதிச்சிடணும். நம்ம பாசிப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் அதெல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா, அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டைகளை போடணும். கொதி வராதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா இது கரைஞ்சிரும். சூட்டோடு போட்டால் தான் நமக்கு கரையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. அதுவும் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை கலக்கி விடணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும். தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுடலாம். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான அளவுகள் 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அரை மூடி தேங்காய், 2 அச்சு வெல்லம், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரிசி அரைக்கிறப்பவும் நம்ம உப்பு சேர்க்கணும். இந்த தண்ணிக்கு வேண்டிய உப்பும் நம்ம சேர்த்துடணும். இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுடலாம். இதுக்கான அளவுகள் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சிடலாம். நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.